கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநாடு மதுரையில் நடைபெற்று இருக்கிறது. மாநாட்டை பற்றி பார்த்தோம்னா தவேக தலைவர் விஜய் அவர்கள் பல்வேறு அரசியல் பேசியிருக்கார். குறிப்பாக பார்த்தோம்னா கடந்த முறை விஜய் அவர்களே ஒரு பாஜகனுடைய பி டீம் தான் பல்வேறு கருத்துக்கள் இருந்த சூழலில் இந்த முறை பாஜகவும் சரி அதிமுகவும் சரி திமுக கடுமையான முறையில் விமர்சித்து தாக்கி பேசியிருக்கிறார். இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பிறரை தாக்கி பேசுவதற்காகவே ஒரு கட்சி தேவையில்லை. சராசரி அரசியல் போன்று நான் மாற்று என்று சொல்லி வருகின்றவர்கள் மாற்றாக என்ன இந்த சமூகத்திற்கு இந்த கட்சி பணியாற்ற இருக்கிறது என்கின்ற கருத்தை தான் சொல்ல வேண்டும். விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்திருப்பதை யாரும் ஆட்சேபிக்கவில்லை. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் விஜய் அவர்களுடைய அரசியலை மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்றார்கள். அது ஒன்றும் மாற்றமான கருத்து இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக 2 கட்சிக்கு மாற்றாக ஒருத்தவங்க வரணும்னு எப்பயுமே 1% பேர் விரும்பிக்கிட்டே இருப்பான். அவன் தான் விஜயகாந்துக்கு வாக்களித்தவர்கள். விஜயகாந்த் ரசிகர்கள் போக இந்த 3வது அணி ஒன்று வரணும்னு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் விரும்புவான். நம்முடைய வைகோ அவர்களுக்கு அப்படி வாக்களித்தவர்கள் தான். மக்கள் நல கூட்டணிக்கு அப்படி வாக்களித்தவர்கள் தான். அந்த அடிப்படையில் விஜய்க்கும் வாக்களிப்பிற்கு அந்த குறிப்பிட்ட சதவீதம் பேர் இருக்காங்க. ஆனால் நம்முடைய சீமானுக்கும் அப்படிதான் 8% வாக்கு நாம் தமிழ் கட்சிக்காரன் போடுறதில்லை. இந்த மாற்றுன்ற வார்த்தைக்கு போடக்கூடிய வாக்கு தான் இதெல்லாம். ஆனால் இப்போ நான் அண்மை காலமாக இந்த 10 நாட்களாக வலைதளத்தில் பார்க்கும்போது சீமான் கட்சிக்காரங்களும் விஜய் கட்சிக்காரங்களும் மோதுறதை பார்த்தா ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமான அரசியல் நடவடிக்கையை, இந்த கலாச்சாரத்தை முதல்ல ஏற்றுக்கிற முடியாது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக மோத வேண்டும். கொள்கையும் இல்லாமல் சித்தாந்தம் இல்லாமல் மோதுவது என்பது ஆரோக்கியமான தமிழகத்துடைய அரசியலுக்கு நல்லது அல்ல. ஆனால் விஜய் அவர்கள் 1வது மாநாட்டிலே சொல்லும்போது நம்முடைய விடுதலை போராட்ட தியாகி அஞ்சலி அம்மாள் கொள்கை வழிகாட்டி என்றும், தந்தை பெரியார் கொள்கை வழிகாட்டி என்றும், அம்பேத்கர் வழிகாட்டி என்றும் காமராஜர் படத்தையும் வைத்திருந்தார். நாம் இதை வரவேற்போம். ஆனால் அந்த மாநாட்டிலே சொன்னார், நாங்கள் கடவுள் நம்பிக்கையாளர்கள் என்கின்ற ஒரு கருத்தை அவர் சொன்னார். பெரியாரை கொள்கை வழிகாட்டி என்று சொல்லிவிட்டு பெரியாருடைய கொள்கையில் இன்றியமையாத கொள்கை சமூக சீர்திருத்த கொள்கை, இந்த சமுதாயத்தில் மூட நம்பிக்கை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த மூட நம்பிக்கையின் ஆதாரம் கடவுள், மதம், ஜாதி என்கின்ற 3 பேய்கள். ஐயா அவர்கள் சொல்வார்கள், அந்த 3 பேய்களை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை ஆதாரம், பெரியாருடைய மூல கொள்கை. நீ அதுக்கே முதல்ல வேட்டு வச்சுட்ட, அப்புறம் பெரியார் வழிகாட்டின்னு சொல்றதுல உனக்கு அர்த்தம் இல்லை. அம்பேத்கரை வழிகாட்டி என்று சொன்னால் அம்பேத்கருடைய அரசியல் சட்டத்தை நாளுக்கு நாள் பாஜக சங்கி கூட்டம் அவருடைய அரசியல் சட்டத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. நடக்கின்ற போராட்டமே அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை ஒழிப்பதற்காக தான் பாஜக கட்சியே, சங் பரிவார் கூட்டமே நாளுக்கு நாள் அழித்துக்கிட்டு இருக்கான். நீங்க அதுக்காக எதுவுமே பேசுவதில்லை. சரி, 2வது மாநாட்டில் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால், 1வது மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா படம் இல்லை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் இல்லை. இப்போ வழிகாட்டிகளாக 2 பேரையும் சேர்த்து நடுவில் ஒரு படத்தை போட்டுக்கிட்டார். அதான் சீமான் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியும் புரட்சி தலைவர் அம்மா படத்தையும் போடுவேன்னு கேட்கிறார். அவர் கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. என்னன்னு கேட்டா, கொள்கை வழிகாட்டிகளை தெளிவா ஆரம்பிக்கணும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கும் போது சொன்னார்,
எங்கள் இயக்கத்துக்கு தலைவர் கிடையாது. எங்கள் இயக்கத்துக்கு தலைவர் என்றைக்கும் பெரியார் தான், பொதுச்செயலாளர் பதவிதான். எங்களுக்கு பெரியாரின் கொள்கையை வழிநடத்துவதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை என்று சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அதை நடைமுறைப்படுத்துகிறது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறனால நடைமுறைப்படுத்துகிறோம். அது மாதிரி கொள்கை வழிகாட்டியில நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் மாத்திட்டு போகக்கூடாது. ஏன் உங்களுக்கு பேரறிஞர் அண்ணா படமே கிடைக்கலையா முதலாவது மாநாட்டில்? நான் ஜோசப் விஜயை கேட்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படமே கிடைக்கலையா? அந்த மாநாட்டுக்கு முன்னாடி எங்களை போட்டு விமர்சனம் பண்றான். என்ன பண்றான்? ஏன் நீங்க பாஜகவுடைய பி டீம் தான், அதான் உண்மை. ஜோசப் விஜய் கிறிஸ்துவ வாக்கு வங்கிகளை பிரிப்பார். பாஜக அதிமுக கூட்டணியில் விஜய் இருந்தால், பிஜேபி கூட்டணி இருக்கிற காரணத்தால் கிறிஸ்துவர்கள், மைனாரிட்டி சமுதாயம், இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டாங்க. திமுக மேல அதிருப்தியாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் விஜய் பிரிப்பாரு, திமுகவை தோற்கடிக்கலாம்னு ஒரு தவறான கணக்கை எப்பயுமே பாஜக தமிழகத்தில் தவறான கணக்கை தான் தொடங்கி வைக்குது. இதுவும் தவறான கணக்கு தான். அதனால இந்த மாநாட்டில் போற போக்குல மோடிஜி ஒன்று விமர்சனம் பண்றீங்க. மோடிஜி நீங்க விமர்சனம் பண்ணா எதுக்காக விமர்சனம் பண்ணணும்? இன்றைக்கு நீங்கள் மாநாடு நடத்துகின்ற பொழுது நாடாளுமன்றத்தில் அமித்ஷா புதிய சட்டத்தை கொண்டு வருகிறார். பாசிச பாஜகவுடைய கொள்கையை நிறைவேற்றுகின்ற அடிப்படையில் 30 நாள் ஒருத்தர் மேல வழக்கு இருந்து 5 வருஷம் தண்டனைக்கு உட்பட்ட வழக்கு இருந்து 30 நாள் சிறையில் இருந்தா தேர்தலில் போட்டியிட முடியாது, பதவி விலக்கம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தா நீதிமன்றம் உன் கையில் இருக்கு, காவல்துறை கையில் வச்சுக்கிருவ. எந்த அரசியல்வாதி மேலேயே இப்ப நம்ம தளபதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் இருக்கார். இந்தியாவிலே இன்றைக்கு பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரு ஆண் மகன் யாருன்னா நம்முடைய தளபதி ஸ்டாலின் தான் எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. அவரை தூக்கி ஒரு வழக்கு, நீயா ஒரு மதுபான ஊழல் வழக்கு 1000 கோடி ஊழல் நீயா பிராடு விட்டுக்கிட்டு இருக்கீங்க, பித்தலாட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வழக்கில் தூக்கி போட்டு நீதிமன்றத்தில் ஜட்ஜை பூரா கையில் வச்சுக்கிட்டு 30 நாள் சிறையில் இருந்தால் பதவி இழந்துட முடியுமா? இதை எதிர்த்து பேச வேண்டாமா? போற போக்குல பேசிட்டு, அதாவது பேசுவதற்கு அனைவருக்குமே கருத்து சுதந்திரம் உண்டு. ஆனா விஜயுடைய உயரம் என்ன? எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்திருக்கிறது, திராவிட இயக்கம் சந்தித்திருக்கிறது. இன்னைக்கு நீங்க மேடை போட்டு பேசுறீங்கன்னா இந்த கருத்து சுதந்திரமே 1975 நெருக்கடியில் இந்திரா காந்தியார் கொண்டு வந்து பறித்தார். கருத்து சுதந்திரம் கிடையாது, பேச்சு சுதந்திரம் கிடையாது, எழுத்து சுதந்திரம் கிடையாது, கூட்டம் போட முடியாது. அன்றைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் 30 வயதில் கருத்து சுதந்திரத்தை பறித்ததை கண்டித்து பேச்சு சுதந்திரத்தை வேண்டுவதற்காக, ஜனநாயகத்தை புதுப்பிப்பதற்காக, ஜனநாயகத்தை காப்பதற்காக சிறை கொடுமை அனுபவித்தவர். போற போக்குல ஸ்டாலின் அன்கிள் பேசினதை மக்கள் ஏத்துக்கணும். உங்க உயரம் வேணும். என்ன பிறந்த பிரிகேஜி படிக்கிற குழந்தை பூரா திமுக எதிரின்றது. திமுக எதிரின்னு சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும். திமுக ஆலமரம் மாதிரி இருக்கிறனாலதான் நீங்க பாருங்க தமிழ்நாடு கடத்துல பாஜக நேற்று அமித்ஷா வந்து நான் திமுக வேரோடு சாய்ப்பேன், நீ புடுங்க முடியாது. வேறு அந்த அளவுக்கு ஆழமான வேற ஏதாவது புடுங்க முடியாதுன்ற நீ தப்பா நினைச்சுட்டு இருக்காதீங்க. அமித்ஷா இல்ல மோடியை புடுங்க முடியாது திமுகவை. திமுக வேறு அந்த அளவுக்கு ஆழமான வேறுப்பா, நீ உங்களால புடுங்க முடியாது எதையுமே. இங்க வந்து உங்களால பாஜக திராவிட இயக்கத்தை புடுங்க முடியாது. 100 ஆண்டு கால பாஜக புடுங்க பார்க்கிற, புடுங்க முடியுமா? மயிலத்தான் புடுங்கிட்டு போக முடியும், இங்க எதுவும் புடுங்க முடியாது. அது மாதிரி விஜய் களத்துக்கு வந்திருக்க இளைஞர்களை சேர்த்திருக்க. உனக்கு ஒரு இளைஞர்கள் வர்றான். நான் மற்றவங்க மாதிரி கூட்டம் இல்லைன்னா சொல்லல. 1.25 லட்சம் பேர்ல இருந்து 1.5 லட்சம் பேர் இருப்பான். 40 வயது கூப்பிட்ட இளைஞர்கள் வர்றான். எதுக்கு வந்தா? மாநில சுயாட்சியை விஜய் வாங்கி கொடுத்துவார் வந்தானா? விஜய் ஆட்சிக்கு வந்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதற்கான திட்டத்தை அறிவிக்கிறார் என்பதற்காக வந்தானா? எதற்காக 40 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் உன்னை தேடி இந்த மாநாட்டுக்கு வந்தாங்க? நீங்க சொல்லுங்க, இல்ல வந்தவன் சொல்லு பார்ப்போம். அண்ணா அழைக்கிறார், இளைஞர்கள் திரண்டார்கள். கலைஞர் அழைத்தார், இளைஞர்கள் திரண்டார்கள். சேல சமுத்திரம் கால்வாய் திட்டம் வேண்டும், கலைஞர் அழைக்கிறார்.
இனமான உணர்வுகள் ஈழத்தமிழர் பிரச்சனையை காப்பதற்காக கலைஞர் அழைத்தார். தீக்குளித்து செத்தான், மாண்டான். அது கொள்கை அழைப்பு. மதுரை மாநாட்டிற்கு இளைஞர்கள் திரண்டதன் நோக்கம் என்ன? தாவேகா தலைவர் விஜயை பார்க்கவா, தளபதி விஜயை பார்க்கவா, நடிகர் விஜயை பார்க்கவா? கலைஞர் பேசுகிறார் என்று சொன்னால் கலைஞர் பேசும்போது கூட்டம் நெறிக்கு உள்ள போயிடும். என் உயிரிலே மேலான உடன்பிறப்புகளை சொல்லும் போது அந்த இடமே அதிரும், பூமியே. அண்ணா பேசுகிறார் என்று சொன்னால் நிலைமை அதிரும். குண்டூசி முனை போட்டா கூட, அந்த குண்டூசி போட்டா கூட சத்தம் கேட்கும், அந்த அளவுக்கு அமைதி நிலவும். தம்பிக்கு என்று அழைத்தாலே, என் உயிரிலே மேலான உடன்பிறப்புகளை அழைத்தாலே வணக்கம் சொல்வதற்கு கூட்டம் கலையாது. பேச்சால் கட்டி போட்டவர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள். பேச்சை கேட்கறதுக்கு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போன கூட்டம் போற போக்குல தள்ளி நினைக்காத விஜய். எழுதி வச்சு படிச்சுக்கிட்டு இருக்க, படி. இப்பதான் படிக்கிற, வரவேற்கிற. முறையா பேசணும். இந்த இளைஞர்களை கூட்டி வைத்து இளைஞர்களுக்கு என்ன சொன்ன? உன்னை நம்பி வந்த இளைஞர்களுக்கு என்ன சொன்ன? பேச்சை கேட்பதற்கு திராவிட இயக்கம் இளைஞர்களை திரட்டியது, உன்னை பார்ப்பதற்கு வந்த கூட்டம். அதனாலதான் நீ பேச ஆரம்பிச்ச உடனே அரங்கத்திலிருந்து 20,000 பேர் தான், 1.5 லட்சம் பேர் வந்திருக்கான, வந்து 1 லட்சம் பேர் வெளியேறிட்டான். நீ பேச ஆரம்பி. அப்போ பேச்சை கேட்க வரல, அண்ணா பேச்சை கேட்க வந்து அதான் திராவிட இயக்கம் நிக்குது. கலைஞர் பேச்சை கேட்க வந்தா திராவிட நிக்குது. இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் பேசும்போது அமைதி நிலவுது. தென்றநடை பேச்சு, ஆக்ரோஷமான பேச்சு இல்ல, ஆவேசமான பேச்சு இல்ல, கொள்கையில் ஆழமான பேச்சு. கேட்கிறான், வைகோ பேச்சை கேட்கிறான், திருமாவளவன் பேச்சை கேட்கிறான். இப்ப நாங்களாம் மேடையில பேசினா கேட்கிறான். காசு கொடுத்து கூட்டம், பேச்சுக்கு காசு கொடுத்து வர்றான். எங்க பேச்சை கேட்கறதுக்கு டிக்கெட் போட்டு வர்றதுக்கு அளவுக்கு இளைஞர்களை நாங்க திரட்டுறோம். உங்களுக்கு ஒரு மாஸ் இருக்கு. எதற்காக? நடிகர். அந்த நடிகர் என்ற மாச பயன்படுத்தி நீங்க அரசியல் ஆக்க பாக்குறீங்க. அப்படி அரசியல் ஆக்க பார்த்து தோல்வியை தான் தமிழ்நாடு கண்டு. எம்ஜிஆர் அரசியல் வேறு, 77 நீங்க ஒப்பிடுறதே தவறு. எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொள்கை நாடகங்கள் நடித்தவர். எம்ஜிஆர் கொள்கை பிரச்சார நாடகம் நடித்தவர். திராவிட முன்னேற்ற கழகம் முதல் தேர்தல் நிற்கும் போது 57, 62, 67, 71 4 தேர்தலில் திமுக கழகத்திற்காக பிரச்சாரம் செய்தவர். அவர் ஏற்றுக்கொண்ட தலைவர் அண்ணாவை முதலமைச்சராக பிரச்சாரம் பண்ணவர். பட்டி தூட்டி எல்லாம் எம்ஜிஆர் கால் படாத இடம் இல்லை. குக்குராம் வரைக்கும் சென்று பிரச்சாரம் பண்ணார். கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டு 71 தேர்தலில் பிரச்சாரம் செய்தார். திமுக வரலாற்றில் 184 இடம் வெற்றி பெற்றது அந்த 71 தேர்தலில் தான். பயிற்சி தொடர்ச்சியாக மிகப்பெரிய ஒரு நடிகராக, புரட்சி நடிகராக இருந்தாலும் மக்களால் புரட்சி தலைவர் என்று அழைக்கப்பட்ட அளவுக்கு மக்களோடு ஈடுபட்டவர். 67 அண்ணா புரட்சி செய்தார் என்று சொன்னால் 65 மிகப்பெரிய மொழி போராட்டம். கலைஞர் பாளையங்கோட்டை சிறையில் இருந்தார். அரசியல் சட்டத்துடைய பிரிவு எரிக்கப்பட்டது. உலகத்திலே முதலாக புத்த மத பிட்சுகள் தீ குளித்திருக்கிறார்கள் மதத்திற்காக. அன்னை மொழியை காப்பதற்காக தீ குளித்தவன் கீழப்புலூர் சின்னசாமி தொடங்கி நூற்றுக்கணக்கானோர் அன்னை தமிழ் மொழியை காப்பதற்காக யார் பேச்சை கேட்டு? அண்ணாவின் பேச்சை கேட்டு, கலைஞருடைய பேச்சை கேட்டு, மதியழகனுடைய பேச்சை கேட்டு, நாவலுடைய பேச்சை கேட்டு, காளிமுத்து மதுரை எரிச்சார், சீனிவாச எரிச்சார். வாழ்க்கையே தன் உடலை எரித்து உயிரை எரித்து கொண்டவர்கள் உங்க பேச்சை கேட்டு, உன் பேச்சை கேட்டு என்ன நடந்துச்சு? சேரை உடைச்சிருக்கேன். சேரை உடைச்சு உங்களால தமிழ்நாட்டுக்கு கான்ட்ராக்ட் சொல்லி சேர் வாங்க முடியல. கேரளால சொல்லி சேரை கொண்டு வந்து போட்டு அந்த சேரை உடைச்சு நொறுக்கிட்டு போயிருக்கான் உன் பேச்சை கேட்டு. இதான் நடந்திருக்கு. பைத்தியக்காரத்தனமா நடந்திருக்கு. வேற என்ன நடந்திருக்கு? அண்ணாவின் பேச்சை கேட்டு, கலைஞரின் பேச்சை கேட்டு, பேராசிரியர் பேச்சை கேட்டு, நாவலர் பேச்சை கேட்டு, என்வி நடராஜன் பேச்சை கேட்டு இந்த நாட்டில் திராவிட இயக்கம் 67 காங்கிரஸ் என்கின்ற மிகப்பெரிய இயக்கத்தை மொழி போராட்ட உணர்ச்சியால் அன்னை மொழியை காப்பதற்காக ஆதிக்கிந்து எதிர்த்து அன்றைக்கு 67 மிகப்பெரிய கூட்டணி அமைத்து அண்ணா அவர்கள் ஆட்சி அமைத்தார்.
அதுக்கான சாத்தியம் உங்களுக்கு இருக்கா? பாஜக கொள்கை எதிரி, திராவிட முன்னேற்ற கழக அரசியல் எதிரி. இதே முரண்பாடு இருக்கே. பாஜக கொள்கை எதிரி என்று சொன்னால் நீங்கள் பாஜக அரசியல் நடவடிக்கையை ஆதரிக்கிறீங்களா? அதான அர்த்தம். அவரும் பொய் இருக்குல்ல. பாஜக நீங்க கொள்கை எதிரி என்று சொன்னால் பாஜக கீழடி அகழ்வாயை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். அவன் கொள்கை என்று சொன்னால் அவன் நீட்டுத் தேர்வை ஏற்க, நீட்டுத் தேர்வு வேண்டும் என்று சொல்லுகிறான். அவன் கொள்கை சனாதனம். அவன் கொள்கை அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை கடலில் தூக்கி எறிய வேண்டும். அப்ப இதுதான் சனாதனம். இந்த சனாதனத்தை பேசிருக்கீங்களா? அவனுடைய பாஜக அரசியல் ரீதியான நடவடிக்கையை ஒத்துக்கொள்கிறீர்களா? திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் ரீதியாக எதிரி என்று சொன்னால் திமுகவுடைய கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அதான் அர்த்தம். திமுக அரசியல் ரீதியாக எதிரி என்று சொன்னால் திமுகவுடைய கொள்கையை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? பாஜக உங்களுக்கு கொள்கை ரீதியான எதிரி என்று சொன்னால் பாஜக அரசு நடவடிக்கையை ஆதரிக்கிறீங்களா என்ற கேள்வி வரும்ல. லட்சக்கணக்கானவரை திரட்டுறீங்க நடிகர் என்ற ஒரு மாஸ். அந்த நடிகர் என்ற மாசை பயன்படுத்தி இளைஞர்களை திரட்டுகிற நீங்கள் இளைஞர்களுக்கு நல்வழி வாட்டுகின்ற அடிப்படையில் 2026 நான் ஆட்சிக்கு வர வேண்டும், வந்தால் திமுக இதையெல்லாம் செய்ய தவறிவிட்டது, நான் இந்த இளைஞர்களுக்கு செய்வேன் என்று சொன்னீர்களா? பாஜக தமிழகத்தை இதையெல்லாம் வஞ்சிக்கின்றது, நான் அந்த வஞ்சிக்கின்ற தன்மையை ஸ்டாலினோட வேகமாக எடுத்து போராட என்று பட்டியலிட்டீங்களா? இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நான் பாதுகாப்பா இருப்பேன் என்று சொன்னால் நீங்கள் நடத்திய மாநாட்டிலிருந்து 4 கிலோமீட்டர் தான் திருப்பரங்குன்றம் மலை. அந்த திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவை நாங்கள் அகற்றுவோம், மதுரையை அயோத்தியாக்குவோம் என்று எச் ராஜா பேசுகிறான். அதை எதிர்த்து ஏன் பேசல? நீங்க நடத்தின மாநாட்டிலிருந்து 4 கிலோமீட்டர், மாநாட்டுக்கு பின்னாடிதான் திருப்பரங்குன்றம் மலை. என்னைக்கு நீங்க இஸ்லாமிய பாதுகாக்க போறீங்க? இஸ்லாமியர்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? 51 ஆண்டுகள் நீங்க கடந்துட்டீங்க. 51 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்கள் நாட்டில் நடந்திருக்கு அத்தனை விஷயங்களையும் திராவிட இயக்கம், பொதுவுடைமை இயக்கம், காங்கிரஸ் எங்களை போன்றவர்கள் போராடிக்கிட்டோம்ல. நீங்க அப்பெல்லாம் எங்க இருந்தீங்க, எப்படி இருந்தீங்க? இந்த கேள்வி வரும்ல. நேரம் வந்தோடனே நான் ஆட்சிக்கு தான் போய் எம்ஜிஆர் 4 முறை தேர்தலில் பிரச்சாரம் செய்து 77 தான் அவர் ஆட்சிக்கு வர்றார். விஜயகாந்துக்கு இதோட கூடாத கூட்டமா? சினிமா நடிகர்களுக்கு கூடாத கூட்டமா? நகை கடையை திறக்கிறாங்க, ஜவுளி கடையை திறக்கிறாங்க, நடிகைகளை கொண்டு வந்து பிரபல நடிகை வருதுன்னு சொல்லி திறக்கிறாங்க. அந்த பகுதியே டிராபிக் ஆயிருது. பார்க்குற நடைமுறை உண்மைதானே. நான் அவரை மட்டத்தட்டுன்னு பேசல. பெரியாரை சொன்னால் பெரியார் கொள்கையை சொல்லுங்கள், அப்ப ஏற்றுக்கொள்ள முடியும். பெரியார் கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்களை வாழ்த்து சொல்ல சொன்னாரா? பெரியாரை நீங்கள் வழிகாட்டி என்றால் எந்த கொள்கையில் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் நாட்டுக்கு சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை வழிகாட்டி என்று சொல்கிறது, பெரியார் சமத்துவத்தை கொண்டு வருது. பெரியாரை வழிகாட்டி என்று சொல்கிறது எம்ஜிஆரின் பெரியாருடைய எழுத்துக்களை எம்ஜிஆர் அரசுடைமையாக்கி அரசுக்கு அமுல்படுத்தினார். கலைஞர் பெரியாருடைய கொள்கைகளை நிறைவேற்றினார். 1929 செங்கல்பட்டில் போட்ட தீர்மானம் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை 89 கலைஞர் ஆட்சிக்கு வந்து கொண்டு வந்தார். இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடலுடைய முதலமைச்சர் பெண்களுக்கு கலைஞருடைய உரிமை தொகை 1000, பெண்களுக்கு பேருந்து பயணம், பெண்களுக்கான திட்டங்களை 400 மேடையும் பொழுது வண்ணமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க பெரியார வழிகாட்டின்றீங்க, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றீங்க. நீங்களும் சங்கீதான பெரியார் எந்த அடிப்புல உங்களுக்கு வழிகாட்டி? விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்றீங்களே. பாஜக கொள்கை எதிரி என்று சொன்னால் பார்வதியுடைய அழுக்கை திரட்டி
அதில் உருவத்தை செய்து குளிப்பதற்கு காவல்காரனாக அந்த உருவத்தை உருவாக்கி பொண்ணு போயிட்டு அந்த உருவத்துடைய தலையை வெட்டிட்டு யானை தலையை கொண்டு வந்து அந்த வெட்டின தலைக்கு வச்சத அறிவியல் பூர்வம் ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் கொள்கை எதிரி என்று சொன்னால் ராமன் வரலாறு, நீங்க அது வரலாறா புராணமா எது சொல்லுங்க விஜய், நாட்டுக்கு சொல்லுங்க. பாபர் மசூதியை இடிச்சத நியாயமா? எந்த அடிப்படையில் உங்களுக்கு பெரியார் கொள்கை வழிகாட்டி? இன்றைக்கு அரசியல் சட்டத்தை அழித்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக அம்பேத்கருக்கு எதிரியாக இருக்கிறது. நீங்க அம்பேத்கர் படத்தை போட்டு வழிகாட்டிடுறீங்க. எந்த அடிப்படையில் அம்பேத்கர் வழிகாட்டி? அண்ணாவை வெற்றி பெறுவதற்கு மட்டும் உதாரணம் காட்டுறீங்க. அண்ணா கம்பரசம் எழுதினார், அண்ணா ஆரியமாய் எழுதினார், அண்ணா கொள்கையில் வலுவாக இருந்தார், ராஜாஜியுடன் கூட்டு சேர்ந்தார். ராஜாஜி சொன்னார், பூனலை போட்டு இழுத்து கொண்டு ஒவ்வொரு பிராமணரும் உதயசூரனுக்கு ஓட்டு போடணும்னு சொன்னார், சொல்ல வச்சார். அதான் பேரறிஞர் அண்ணா. வெற்றி பெற்ற உடனே தலைவர் பெரியாரை தேடி இது ஆட்சிக்கு, இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கை என்று சொன்னார். பெரியார் கொள்கை ரீதியாக பேசிய சுயமரியாதை திருமணங்களை செல்லுபடியாகும் என்று சொன்னார். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார். இதையெல்லாம் வழிகாட்டின விஜய். 67 அண்ணா வெற்றி பெற்றது சாதாரணமா? 49 ஆட்சி கட்சி ஆரம்பித்து 18 ஆண்டுகள் அண்ணா போராடி இருக்கிறார். எம்ஜிஆர் தொடர்ச்சியாக திராவிட இயக்கம். அதனால வெற்றி, ஒரே வெற்றி செஞ்சாட்சி கோட்டைக்கு தான் போவேன்றது மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. நடிகருக்கு ஒரு கூட்டம் சேரும். நீங்க ஒரு நீண்ட ஆண்டுகளுக்கு ஒரு படம் வந்துச்சு, ஆட்டுக்கார ஆலமேல்னு ஒரு படம். ஒரு தடவை நான் அப்பெல்லாம் பேருந்துல ஊருக்கு போயிட்டு இருந்தேன், கம்பத்துக்கு. முஸ்லிம்பட்டியில் பார்த்தா ஒரே கூட்டம், மலையாண்டி தேட்டர் பக்கத்தில். என்ன இந்த பக்கம் போக்குவரத்து ஜாம் ஆயிடுச்சு, இந்த பக்கம் ஜாம் ஆயிடுச்சு. என்னன்னு கீழே இறங்கி பார்த்தா அந்த ஆட்டுக்கார ஆலமேல் அடிச்சு ஆடை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஆடவே பார்க்குற கூட்டம். சினிமா மோகம் இருக்குன்னா, வடிவேலு எவ்வளோ பெரிய நகைச்சுவை நடிகர், இன்றைக்கு வரைக்கும் அவர் இடத்து நிரப்புறதுக்கு வரல யாரும். ஆனால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து பிரச்சாரம் செஞ்சு அந்த தேர்தலில் திமுக தோத்துருச்சு. ஆனால் வடிவேலுக்கு எங்கு பார்த்தாலும் கூட்டம் கூடியது. அவர் நகைச்சுவை நடிகர். அவரை பார்ப்பதற்கு பார்க்க வந்த கூட்டம் வாக்குகளாக மாறுமா? எம்ஜிஆருக்கு திரண்டார்கள் என்றால் அவர் அரசியலில் பின்னி பிணைந்து கலந்தவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர். தம்பி, உன் முகத்தை காட்டு, எனக்கு லட்சக்கணக்கான வாக்குகள் குவியும் என்று அண்ணா சொன்னார். அதனால நீங்க கொள்கையை வரையறுத்து பேசல, லட்சியத்தை வரையறுத்து சொல்லல. நீங்களும் சங்கி என்பதற்கு உதாரணம் தான். போற போக்கில் அண்ணா திமுக தொண்டர்களை வருத்தத்தில் இருக்காங்க. வருத்தத்தை உங்கள்கிட்ட எப்படி வருவாங்க? வருத்தத்தில் இருக்கிறாங்க அதிமுக தொண்டேண்டா. ஏன்னா நம்ம என்ன சொன்னோம்னா, நீங்க அதிமுக விமர்சனம் பண்ணலன்னு சொன்னோம். நீங்க எடப்பாடி பழனிசாமியுடைய டெண்டர் ஊழலை சொல்லியிருக்கலாம்ல. விமர்சனம்னா அதான் விமர்சனம். அதிமுக கொத்தடிமை தனத்தை, எடப்பாடி பழனிசாமியுடைய கொத்தடிமை தனத்தை நீங்க பேசியிருக்கலாம்ல. பாஜகவுடைய சிறுபான்மை மக்களுக்கு எதிரான செயலை செய்வதை பேசியிருக்கலாம்ல. போற போக்குல தள்ளிட்டு திமுக தான் எதிரி. நீங்க சைமன் என்ன சொல்றான், திமுக தான் எதிரி. பிஜேபி என்ன சொல்றான், திமுக தான் எதிரி. எடப்பாடி என்ன சொல்றான், திமுக தான் எதிரி. விஜய் என்ன சொல்ற, திமுக. அப்ப திமுக எவ்வளவு வலுவா இருக்கு பாரு. 75 ஆண்டுகள், 100 ஆண்டு கால இயக்கம். திமுக பிறந்த 75 வருஷம். ஆனா அவருடைய தொடர்ச்சி நீதி கட்சி 25 வருஷம். 100 ஆண்டு கால இயக்கம் இங்க வலுவா கொள்கை வேரோட லட்சிய ஆலமரமாக இங்க இருக்கிற காரணத்தால்தான் எத்தனையோ நடிகர்கள் திமுக எதிரின்னு சொன்னா காணாம போயிட்டான். விஜயுடைய அரசியல் நடவடிக்கை, கூடிய கூட்டம் கலைந்தது. ஒரு மாநாடு நடத்தினா ஒரு வாரம் ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும், பிரதிபலிப்பு இருக்கணும். விஜய் மாநாட்டில் நல்லா பேசினாங்க,
சொல்லுவாங்க, நாங்களாம் திமுக மாநாட்டுக்கு போயிட்டு வந்தால் 3 நாள் மாநாடு, சமூக சீர்திருத்த இயக்க மாநாடு ஒரு நாள், மறுநாள் இலக்கிய அணி மாநாடு, அதுக்கடுத்து தான் அரசியல் மாநாடு நடக்கும். இங்கே என்ன கேரவேனில் உட்காந்து மேக்கப் போட்டுக்கிட்டு ட்ராமா நடத்துகிற மாதிரி பபூன் பீலுக்கு மாதிரி உட்காந்துக்கிட்டு 6 கேரவேனில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு டாஸ்மாக் கடையை திறக்க சொல்லி உன் தொண்டை பூரா போய் கரைச்சல் பண்ணுறான். 14 டாஸ்மாக் கடை சுத்திரிய கடையை அடைச்சாச்சு. எங்கே டாஸ்மாக் கடை இருக்கோ அங்கே போய் அவன் துண்டவனை போட்டுட்டு போய் கடையை திறக்க சொல்லி தகராறு பண்ண சொல்லி கொடுத்தா நீ மாஸ்டரில் அப்படி தான் நடிச்சிருக்க. இருக்கிற கஞ்சா இருக்கிற என்னென்ன இருக்கோ அத்தனை போதை வசதி அனுபவிச்சுட்டு அப்புறம் நீ மாஸ்டர். அது மாதிரி உன் தொண்டை இருப்பான்ல, டாஸ்மாக் கடையை உடைக்கிறான், போய் பார்க்குறோம், தகராறு பண்ணுறான், டீக்கேல போய் தகராறு பண்ணுறான். என்ன நீ சொல்லி கொடுத்துருக்க? இல்லைங்க சார், இறுதி அந்த மாநாடு வெற்றியா தோல்வியாங்க சார்? இது மாநாடு நடிகரை பார்க்க வந்த மாநாடு. நடிகரை பார்க்க வந்தவெல்லாம் ஓட்டு போட மாட்டான். அதனால அவருக்கு தவறான கணக்கை சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக சொல்லுகின்றேன், 2026 தேர்தலில் விஜய் துண்டக்கான துணியக்கான ஓடுவார். மதுரை மாநாடு என்றது அட்டர் ஃபெயிலியர். கூட்டம் இருந்தது, அந்த கூட்டம் கொள்கை கூட்டமா, அந்த கூட்டம் லட்சிய கூட்டமா, அந்த கூட்டம் அரசியலுக்காக கூடிய கூட்டமா? இந்த 3 கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். கொள்கையும் இல்லை, லட்சியம் இல்லை. 3:30 மணிக்கு வந்தாரு, 3:45 பேசினாரு, 5:25 முடிச்சுட்டு போய் இதுக்கு மாநாடா? இது கோடிக்கணக்கான ரூபா செலவு. லாட்ரி அதிபர் மருமகை மார்ட்டின் கோடான கோடி செலவு. ஒரு மாநாடு என்றால் மாநாட்டு தீர்மானங்கள் மக்கள் பேசணும், பத்திரிகையில் பேசணும், தொடர்ந்து நாடு பேசணும். மாநாட்டை பத்தி சேர் உடைஞ்சதை பேசுறா, டாஸ்மாக் நின்றதை பேசுறா. மக்கள் மத்தியில் நீங்க பேசும் பொருளாக உங்களுடைய பேச்சு இல்லை. எழுதி வைத்து நீங்கள் ஒரே சவுண்டு தேவையில்லை. உங்களுக்கு ஆத்திரமும் கோபம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்க இந்த சமுதாயத்துக்கு பாடுபடலை. இப்ப நாங்களா 27 முறை சிறை சென்றோம். விலைவாசி போராட்டம், மாணவர் போராட்டம், இளைஞர் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், அத்தனை போராட்டமா. நீங்க உல்லாச நடிகையுடன் உல்லாசமாக இருந்துவிட்டு, அந்த காலத்தில் கேட்பான், மன்னர் கேட்பான் மந்திரிகளை பார்த்து, மாதம் மும்மாரி மழை பொழிகிறதா? பொழிகிறது மண்ணை வேண்டாம், வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான், அரண்மனையிலேயே அந்த புறத்திலே படுத்து கிடப்பான். அது மாதிரி பண்ணையார் வம்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஜய்க்கு அரசியல் லாயக்கு இல்லை. உங்க நடவடிக்கையும் அதை காட்டிவிட்டது. மதுரை மாநாடுடன் முடிவுரை எழுதப்படும் தாவேகா. நன்றி சார். நன்றி.